முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள திமுக தேர்தல் அறிக்கை குறித்து அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி மற்றும் அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் RS பாரதி ஆகியோர் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ள கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இந்த தேர்தல் அறிக்கை எதை மையப்படுத்தியதா இந்த முறை அறிவிப்பு வெளியிட்டிருக்கோம்? தேர்தல் அறிக்கை வளர்ச்சியை மையப்படுத்திய தேர்தல் அறிக்கை. எப்பொழுதும் போலவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை மக்களிடம் சென்று பெறப்பட்ட மக்களுடைய கருத்துக்களை கிட்டத்தட்ட 80,000 கருத்துக்களை அவங்களுடைய மக்களை சந்தித்து இமெயில் வழியாகவோ வாட்ஸ்அப் வழியாகவோ இல்லைன்னா AI பிளாட்ஃபார்ம் வழியாக நேரடியாக பல ஊர்களுக்கு சென்று கிட்டத்தட்ட 12 இடங்களில் மக்களை சந்தித்திருக்கிறோம். இந்த குழு அவர்களிடம் பெற்றிருக்கக்கூடிய மனுக்கள் இதையெல்லாம் வைத்துத்தான் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு அதை நிறைவேற்ற முடியுமா இல்லையான்லாம் சிந்திக்காம ஒரு தேர்தல் அறிக்கையை எழுதக்கூடாது அப்படிங்கிற கருத்தை தான் முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு தெரிவித்திருந்தார்கள். அதனால எந்த தேர்தல் அறிக்கைகள் நிறைவேற்றக்கூடிய சாத்தியம் இருக்கிறதோ ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்த தேர்தல் அறிக்கை இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் எங்களை பணித்தார்கள். அதை அடிப்படையாக வைத்துதான் இந்த தேர்தல் அறிக்கை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் வருமான வரி கட்டாத இல்லத்தரசிகள் அத்தனை பேருக்கும் 8,000 ரூபாய் கூப்பன் கொடுத்து ஏற்கனவே அந்த பொருள் இருந்தால் அதை புதுப்பித்துக் கொள்வதற்கும் புதிதாக வாங்குவதற்கோ 8,000 ரூபாய் கூப்பன் கொடுத்துருக்குறாரு. இது தமிழ்நாடு இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்திலும் இருந்தாங்க எனக்கு தெரியவில்லை. அவங்க ஆப்ஷன் எங்கே வேணால் போய் கடைக்கு போய் காய்கறி வாங்குவதை போல் பொருட்களை வாங்கி கொண்டு வரக்கூடிய ஒரு மகத்தான திட்டத்தை இன்றைக்கி அறிவித்திருக்கிறார்.